என்னமா விஜி வெறும் கழுத்தோட இருக்க? ஜானகி, விஜி குளிக்க போறப்ப பாத்ரூம்ல செயினை கைட்டு வச்சுட்டா. அதை இந்த வீட்டு திருடி எடுத்துட்டு போயிட்டா. கமிஷனர் கிட்ட கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். வெறும் கழுத்தா இருக்கேன்னு ஆனந்த் கூட ரொம்ப வருத்தப்பட்டான். என்ன பண்றது, பிசினஸ் வர கொஞ்சம் டைட்டா இருக்கு. இல்லனா கடனை உடனே வாங்கியாவது போட்டிருப்போம். இல்லப்பா, இருக்கட்டும் விஜி, இந்த மாதிரி நேரத்துல வெறும் கழுத்தோட இருக்க கூடாது. இந்த செயினை போட்டுக்கமா. உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்ன புரிஞ்சுதா? நான் போயிட்டு வரேம்மா. என்ன ஜானகி, சாப்பிட்டுட்டு போலாம், அதுக்குள்ள புறப்படுறேங்கிற? ஒண்ணும் வேணாம் அண்ணி. விஜி இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாளோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். சரி, ஆனா நீங்க அவளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க, அதுவே எனக்கு போதும். அவளை என் பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத. வா. கொஞ்சம் இருங்க. ஏன் நான் கர்ப்பமா இருக்கேன்னு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்களை ஏமாத்துறீங்க? உங்க அம்மா என்ன ஆம்பளை இல்லைன்னு நினைச்ச கூடாது இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன பை சொன்னேன். அப்புறம் பின்னாடி உதவும். ஒருவேளை உங்க அம்மா உனக்கு ஏன் குழந்தை பறக்கலான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, நீ அபார்ஷன் பண்ணிட்ட அப்படின்னு பழைய உண்மையில போட்டுருவேன்.